வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டில் இருக்கிறோம். இன்றைக்கி இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் குளிக்க கூட இல்லை. இன்றைக்கி சண்டேங்கனால சரி ரொம்ப நாள் ஆச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு, சரி இன்றைக்கி ஒரு எண்ணெய் குளியல் போடலான்னு பிளானு. அதனால தான் காலையில் குளிக்கல. ஓகே, இன்றைக்கி வந்து காலை உணவு என்னென்னு பார்ப்போமா? முதல்ல வந்து இது என்ன பழம்? ட்ராகன் ஃப்ரூட். இப்போ ரொம்ப நாள் சாப்பிடாதனால பேர் வேறு மறந்து போயிடுச்சு. ட்ராகன் ஃப்ரூட்டு. இது வந்து முலாம்பழம் வந்து கொஞ்சம் வச்சுருக்கோம். இது வந்து சோயா பீன்ஸ் வந்து மஞ்சள் கலராக இருக்குன்னு நினைக்காதீங்க, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சனால இது நம்ம நார்மலாக சோயா பீன்ஸ் வந்து வெள்ளை கலராக தான் இருக்கும். இது வந்து சவுச்சோ வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக பச்சையாக சாப்பிடுவோம். இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். நார்மலாக வந்து ஆஃப் பாயில்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு தான் நம்ம வேக வைப்போம். பெரிய ப்ராசஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணுவோம். மற்றபடி மசாலா ஐட்டம் எதுவுமே வந்து பெரும்பாலும் சேர்த்துறதில்ல. அந்த மாதிரி தான் நம்ம உணவை வடிவமைச்சிட்ருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லெட் ஒன்று வச்சுருக்கோம். ரெகுலராக இப்போ வந்து ப்ரோட்டீன் தேவைங்கிறதுனால முட்டை இந்த மாதிரி பருப்பு வகையில் எது ஒன்று சேர்த்து சாப்பிட்டுட்ருக்குறோம். அதனால் ஒரு தினசரி ஒரு முட்டை இல்லை 2 முட்டை நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா ப்ரோட்டீனில் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஹோல் ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க. ஒரு முட்டையில் வந்து 6 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து இந்த முட்டை வந்து சரி பண்ணிடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கம்மஞ்சோறு வச்சுருக்கோம். இன்றைக்கி கம்மஞ்சோறு, தயிர், கொஞ்சம் பழைய சோறு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம காலை உணவு. மதியத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கும், காய்கறிகள்லாம் இதே தான். இது மட்டும் கொஞ்சோண்டு மாறி இருக்கும், கொஞ்சம் சோறு வச்சுருப்போம், இல்லாட்டி தக்காளி சோறு இந்த மாதிரி ஏதோ ஒன்று சிம்பிளாக பண்ணிடுவோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவு ஷெட்யூல். ஓகே.